அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. சதுர்த்தி திதி காலையில் 6:36 வரை, அதற்கு மேல் பஞ்சமி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் 10:32 வரை காலை, அதற்கு மேல் ரேவதி நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்றைக்கி ராகு காலம் மத்தியானம் 12லிருந்து 1:30 வரை, யமகண்டம் 7:30லிருந்து 9 வரை. நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15, 10:45லிருந்து 11:45 வரை, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் பச்சை கலர் சட்டை போடுவது நன்மை பயக்கும். தவிர்க்க வேண்டியது, போடக்கூடாதது சிவப்பு. சாப்பிடக்கூடியது இன்றைக்கி கீரை, எள்ளு சம்பந்தப்பட்டது, கொத்தவரங்காய், வாழைக்காய் போன்றவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இந்த ஜோதிட பலன் நிகழ்ச்சியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அதையே தொடர்வோமாக. மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தந்தையாலும் தாயாதிகளாலும் ஆதாயம் அடைபவர்களாக இருப்பார்கள். 3ஆம் பாத முற்பகுதியில் பிறந்தவர்கள் எண்ணெய், இரும்பு, மரம், எடுபிடி பணி, ஊர் சுற்றும் வேலை, அங்காடி, கீழ்நிலை ஊதியம் போன்றவற்றால் உயர்வடைவார்கள். பிற்பகுதியில் பிறந்தவர்கள் நீதிநெறி நிர்வாகம், மடாலயம், அறநிலையத்துறை, கோவில் பணி, பல்பொருள் வணிகம், அதாவது மளிகை கடை, அதே மாதிரி போதனை, புத்தி சொல்கிறது, பிரச்சாரம், சமய சொற்பொழிவு போன்ற வகையாலும் உயர்வடைவார்கள். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்லும் முன்பு தயவு செய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசிக்காரர்களுக்கு இன்று பணத்தட்டுப்பாடு, பண இழப்பு உண்டாகிறது. வீடு, நிலம் மூலம் வரக்கூடிய வருமானம் தடைபடுகிறது. மனக்கவலைகள், கல்வியில் ஆர்வம் குறைகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் குறைகிறது. அன்னையின் மருத்துவ செலவு, வாகன ரிப்பேர் செலவு போன்றவற்றை எதிர்நோக்கி வேண்டி வருகிறது. அடுத்து ரிஷபராசி. இளைய சகோதரத்தின் மூலம் எதிர்பாராத வகையில் உதவி கிடைக்கின்றது. தொழில் மாற்றம், இடமாற்றம் ஏற்படும். பணவரவு நன்றாக இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களின் மூலம் நல்ல ஒரு லாபம் உண்டாகிறது. அடுத்தால கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. புதிய தொழில் ஆரம்பிக்கும் வாய்ப்பு உண்டாகிறது. வீட்டிலும் சரி, வீட்டில் உள்ளவர்களிடம் மட்டுமே எடுத்தறிந்து பேசும் நீங்கள் மற்றவர்களிடம் சாந்தமாகவும் நகைச்சுவையாகவும் சாமர்த்தியமாகவும் பேசுகின்றீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நல்ல பலன் கிடைக்கிறது. இன்றைய பொழுது மகிழ்ச்சிகரமாகவே கழிகின்றது. அடுத்து கடகராசி. கடற்கரையோர பிரதேசத்திற்கு உத்தியோக மாற்றல் வர வாய்ப்புள்ளது. வீட்டிலையும் சரி, வெளியிலையும் சரி நல்ல பெயர் கிடைக்கிறது. ஸ்தல யாத்திரை செல்ல திட்டமிடுகின்றீர்கள். சாப்பிடுவதை நேரத்திற்கு, அதாவது வெளியே சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் சுத்தமான ஹைஜீனாக உள்ள இடத்துல சாப்பிடுங்க. ஏன்னா வயிற்றில் அந்த சாப்பாடு மூலம் ஃபுட் பாய்சன் அல்லது ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. மேலதிகாரிகளின் கோபம் வந்தாலும் உடனே மறைந்து விடுகிறது. அடுத்து சிம்மராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். புது முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. வீணான கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். மனைவி மக்களிடம் கூட சச்சரவு உண்டாகலாம். பொருள் நஷ்டமும் ஏற்படும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் பக்கம் செல்ல வேண்டாம். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பது
வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். அடுத்து கன்னிராசி. பொருள் சேர்க்கை உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் லாபம் உண்டாகும். பிரயாணங்களினால் நல்ல பலன்கள் கிடைக்கும். பெரியோரின் பாராட்டையும் அவரின் நன்மதிப்பையும் பெறலாம். மனைவி பெயரில் நடக்கும் தொழிலில் நல்ல ஆதாயம் கிடைக்கின்றது. அடுத்து துளாராசி. தொழிலில் ஒரு மந்த நிலை ஏற்படுகின்றது. கடன் தொல்லை சற்று அதிகரிக்கிறது. புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள். சிறு சிறு தொல்லைகள் ஏற்படுகின்றன. ஆடல், பாடல், சினிமா, விளையாட்டு என பொழுது இன்பமாகவே கழிகிறது. மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். அடுத்து விருச்சிக ராசி. மனக்கவலை சற்று அதிகரிக்கிறது. பொருள் நஷ்டம், வீண் தொல்லை ஆகியவை ஏற்படும். பெற்றோர் உடல்நலம் நன்றாகவே இருக்கிறது. மனைவி, மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. அடுத்து தனுசு ராசி. வீடு, நிலம், வாகனம் முதலியவை வாங்கவும் விற்கவும் நல்ல பலன் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகின்றது. மேல் படிப்புக்கு வசதியும் வாய்ப்புகளும் உண்டாகின்றன. அடுத்து மகர ராசி. மனைவி அல்லது காதலியுடன் சிறு பிரயாணம் செல்கின்றீர்கள். வியாபாரிகள் புதிய கிளைத்தொழில் ஆரம்பிக்க திட்டமிடுகின்றீர்கள். பொருள் வரவு, ஆடை அணிகலன்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடனான சுவையான விருந்து முதலியவை கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி கௌரவம், புகழ், மனமகிழ்ச்சி ஆகியவை ஏற்படுகின்றது. ஆனால் பண விரயமும் ஏற்படும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. அடுத்து மீனராசி. மன அமைதி உண்டாகின்றது. எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல செய்தி வந்து சேர்கின்றது. நண்பர்கள், உறவினர்களிடையேயான தொடர்பு நன்றாகவே இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கின்றது. வாலிபர்களுக்கு காதல் ஆரம்பிக்கின்றது. உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.